ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் நியூ எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய அலகு 6 வங்கியியல் அப்படிங்கிற லெசன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வணிக வங்கிகள் வாணிபத்திற்கான குறுகிய கால கடனை அளித்தல் மற்றும் கடன் உருவாக்கம் செய்யும் நிறுவனங்கள் ஆகும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கல்பட்சன். வணிக வங்கிகள் வாணிபத்திற்கான குறுகிய கால கடனை அளித்தல் மற்றும் கடன் உருவாக்கம் செய்யும் நிறுவனங்கள் ஆகும் அப்படின்னு சொன்னது கல்பட்சன். உலகின் முதல் மைய வங்கி ஸ்வீடன் நாட்டு ரிக்ஸ் வங்கி 1656 நிறுவப்பட்ட ஒரு தனியார் வங்கியிலிருந்து தோன்றியது. உலகின் முதல் மைய வங்கி எது அப்படின்னா ஸ்வீடன் நாட்டு ரிக்ஸ் வங்கி. இது எப்படி உருவாச்சு அப்படின்னா 1656 நிறுவப்பட்ட ஒரு தனியார் வங்கியிலிருந்து தோன்றியது. ரிக்ஸ் வங்கி பணத்தை வெளியிடுவதற்கான முழு உரிமையினை பெற்றது 1897. அது உருவானது எப்போ அப்படின்னா 1656 நிறுவப்பட்ட ஒரு தனியார் வங்கியிலிருந்து தோன்றியது. அது பணத்தை வெளியிடுவதற்கான முழு உரிமையினை பெற்றது 1897. ஆனால் 1864 வங்கி கலையின் அடிப்படையில் பணத்தை வெளியிட்ட முதல் வங்கி இங்கிலாந்து வங்கி. ஆனால் 1864 வங்கி கலையின் அடிப்படையில் பணத்தை வெளியிட்ட முதல் வங்கி இங்கிலாந்து வங்கி. அடுத்து எந்தெந்த வங்கி எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். தென்னாப்பிரிக்க ரிசர்வ் வங்கி 1921, சீன மைய வங்கி 1928, நியூசிலாந்து ரிசர்வ் வங்கி 1934, இந்திய ரிசர்வ் வங்கியும் 1934. தென்னாப்பிரிக்க ரிசர்வ் வங்கி 1921, சீன மைய வங்கி 1928, நியூசிலாந்து ரிசர்வ் வங்கி 1934, இந்திய ரிசர்வ் வங்கியும் 1934. அப்புறம் சிலோன் மைய வங்கி 1950, இஸ்ரேல் மைய வங்கி 1954. சிலோன் மைய வங்கி 1950, இஸ்ரேல் மைய வங்கி 1954. இந்தியாவின் முதல் வங்கி என்ன அப்படின்னா இந்துஸ்தான் வங்கி. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1770. இந்தியாவின் முதல் வங்கி இந்துஸ்தான் வங்கி 1770. 3 பிரசிடென்சி வங்கிகள் என்னெல்லாம் அப்படின்னா வங்காள வங்கி அது 1809, மும்பை வங்கி 1840, சென்னை வங்கி 1843. 3 பிரசிடென்சி வங்கிகள் என்னென்ன வங்கிகள் அப்படின்னா வங்காள வங்கி 1809, மும்பை வங்கி 1840, சென்னை வங்கி 1843. இந்த 3 வங்கிகளும் ஒருங்கிணைக்கப்பட்டது எப்போ அப்படின்னா 1921. ஒருங்கிணைக்கப்பட்டது 1921. இந்த இதெல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த இந்திய இம்பீரியல் வங்கி எப்படின்னு மாற்றினாங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு மாற்றினாங்க. அது எப்போ அப்படின்னா 1955. இந்த 3 வங்கிகளையும் ஒருங்கிணைச்சு 1921 ஒருங்கிணைக்கிறாங்க. அதுக்கு தான் என்ன பேருன்னா இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு பேர் மாற்றுறாங்க. அது எப்போ அப்படின்னா 1955. முதன்மை வைப்புகள் எவ்வாறு கூறப்படும் செயலற்ற வைப்புகள். முதன்மை வைப்புகள் எவ்வாறு கூறப்படும் செயலற்ற வைப்புகள். RBI 2018-19 உபரி நிதியிலிருந்து மத்திய அரசுக்கு எவ்வளவு தொகை வழங்கியிருக்கு அப்படின்னா 68,000 கோடி. RBI 2018-19 உபரி நிதியிலிருந்து மத்திய அரசுக்கு எவ்வளவு தொகை வழங்கியிருக்கு அப்படின்னா 68,000 கோடி. NBFI அப்படின்னா என்னென்னா நான் பேங்கிங் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன். அதில் 2 வகை இருக்குது. என்னென்னா பங்குச்சந்தையும் நிதி நிறுவனமும் இருக்கிறது. இது ஒரு வங்கி இல்லாத நிதி நிறுவனம். NBFI அப்படின்னா என்னென்னா நான் பேங்கிங் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன். இதில் 2 வகை இருக்குது. ஒன்று பங்குச்சந்தை, இன்னொன்று நிதி நிறுவனம். இது ஒரு வங்கி இல்லாத நிதி நிறுவனம். RBI என்பது மைய வங்கி, ரிசர்வ் வங்கி, பணவியல் அதிகார அமைப்பு. RBIங்கிறது என்னெல்லாம் சொல்லலாம்னா மைய வங்கின்னு சொல்லலாம், இல்லைனா ரிசர்வ் பேங்க்னு சொல்லலாம், இல்லைனா பணவியல் அதிகார அமைப்பு. RBI தனது பணியை துவங்கியது எப்போ அப்படின்னா 1935 ஏப்ரல் 1. இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 படி RBI தனது பணியினை தொடங்கியது 1935 ஏப்ரல் 1. என்ன சட்டம் அப்படின்னா இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 படி. RBI நாட்டுடைமையாக்கப்பட்டது எப்போ அப்படின்னா 1949 ஜனவரி 1. RBI தனது பணியை தொடங்கியது எப்போ 1935 ஏப்ரல் 1. அது நாட்டுடைமையாக்கப்பட்டது 1949 ஜனவரி 1. எந்த பிரிவின்படி ஒவ்வொரு வணிக வங்கியும் இந்தியாவின் வங்கி தொழில் செய்ய மைய வங்கியிடம் உரிமை பெற வேண்டியது அவசியம் அப்படின்னா பிரிவு 22. எந்த பிரிவின்படி ஒவ்வொரு வணிக வங்கியும் இந்தியாவில் வங்கி தொழில் செய்ய மைய வங்கியிடம் உரிமை பெற வேண்டியது அவசியம் அப்படின்னா பிரிவு 22. RBIயின் தலைமை அலுவலகம் கல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு மாற்றப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1937. RBIயின் தலைமை அலுவலகம் கல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு மாற்றப்பட்ட ஆண்டு 1937. RBIயின் முதல் ஆளுநர் யாருன்னா ஓஸ்போன் ஸ்மித். RBIயின் முதல் ஆளுநர் ஓஸ்போன் ஸ்மித். RBIயின் உறுப்பினர்கள் யாருன்னா
ஆளுநர்கள் இருப்பாங்க, அப்புறம் 4 துணை ஆளுநர்கள் இருப்பாங்க. காகித பணம் வெளியீடு முறை துவங்கியது எப்போ அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டு. காகித பணம் வெளியீடு முறை துவங்கியது 18ஆம் நூற்றாண்டு. முதலில் காகித பணத்தை அச்சடித்தது எங்கன்னா வங்காள, மும்பை, சென்னை வங்கிகள். வங்காள வங்கி, மும்பை வங்கி, சென்னை வங்கி. வங்காள வங்கி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1809, மும்பை வங்கி 1840, சென்னை வங்கி வந்து 1843. இந்த 3 பேங்கையும் சேர்த்தா என்னன்னு சொல்கிறாங்க, இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியான்ட்டு அதை இணைக்கிறாங்க 1921. அப்புறம் அந்த பேங்க் என்ன பண்ணுறாங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு 1955 மாற்றுறாங்க. இந்த முதலில் காகித பணத்தை அச்சடித்தது இந்த 3 வங்கிகள் தான், வங்காள வங்கி, மும்பை வங்கி, சென்னை வங்கி. ரூபாய் 1க்கு 40 செம்பு நாணயங்கள் என்ற விகிதத்தில் முதல் ரூபாய் வெளியிடப்பட்டது யாரால் அப்படின்னா ஷெர்ஷா சூரி. ரூபாய் 1க்கு 40 செம்பு நாணயங்கள் என்ற விகிதத்தில் முதல் ரூபாய் வெளியிடப்பட்டது யாரால் அப்படின்னா ஷெர்ஷா சூரி. ரூபாய் என்ற வார்த்தை எந்த மொழிச்சொல்லிலிருந்து வந்தது அப்படின்னா சமஸ்கிருத சொல்லான ரௌப்பியா. ரூபாய் என்ற வார்த்தை எந்த மொழிச்சொல்லிலிருந்து தோன்றியது அப்படின்னா சமஸ்கிருத சொல்லான ரௌப்பியா. ஒவ்வொரு ரூபாய் நோட்டுகளிலும் அதன் மதிப்பு எத்தனை மொழிகளில் எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னா 17 மொழிகளில் எழுதப்பட்டிருக்கும். ஒவ்வொரு ரூபாய் நோட்டுகளிலும் அதன் மதிப்பு 17 மொழிகளில் எழுதப்பட்டிருக்கும். ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தோன்னா இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் எழுதியிருப்பாங்க, பின்னாடி வந்து 15 மொழியில் எழுதியிருப்பாங்க. முன்பக்கத்தில் இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும், பின்பக்கத்தில் 15 மொழிகளில். வங்கிகளின் வங்கி அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோன்னா மைய வங்கி, அதை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை தான் சொல்கிறோம். வங்கிகளின் வங்கி வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம் எப்போ அப்படின்னா FEMA, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999. அந்நிய செலவாணி மேலாண்மை சட்டம் FEMA அப்படின்னு சொல்லுவோம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999. செலுத்துதல் மற்றும் தீர்வு சட்டம் த பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் வந்து பார்த்தோன்னா 2007. செலுத்துதல் மற்றும் தீர்வு சட்டம் த பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் அப்படின்னா 2007. IMFஇன் இந்திய உறுப்பினர் பிரதிநிதி எதுனா RBI. IMFஇன் இந்திய உறுப்பினர் பிரதிநிதி RBI. RBI வங்கி குறை தீர்ப்பாயத்தினை அறிமுகப்படுத்தியது எப்போ அப்படின்னா 1995. RBI வங்கி குறை தீர்ப்பாயத்தினை அறிமுகப்படுத்தியது 1995. வங்கி விகித கொள்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது, தள்ளுபடி விகித கொள்கை. வங்கி விகித கொள்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது, தள்ளுபடி விகித கொள்கை. அமெரிக்காவின் பிணைய பரிவர்த்தனை சட்டம் எப்போ அப்படின்னா 1934. USAவின் பிணைய பரிவர்த்தனை சட்டம் வந்து 1934. வணிக வங்கிகளுக்கு RBI குறுகிய கால கடன் வழங்கும் போது விதிக்கும் வட்டி விகிதம் ரெப்போ ரேட்டுன்னு சொல்லுவோம், RR சொல்கிறோம். வணிக வங்கிகளுக்கு RBI குறுகிய கால கடன் வழங்கும் போது விதிக்கும் வட்டி விகிதம் ரெப்போ விகிதம், அதாவது RR. அடுத்தது வணிக வங்கியிடமிருந்து வாங்கும் கடனுக்காக இந்திய ரிசர்வ் பேங்க் வந்து கொடுக்கும் வட்டி வந்து, அதாவது பேங்க்குக்கு வந்து பேங்க்லேருந்து ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணும், கடன் வாங்கி ரிசர்வ் பேங்க் வந்து அவங்களுக்கு வட்டிக்கு கொடுக்கும், வங்கிகளுக்கு வந்து வட்டி கொடுக்கும். அது வந்து என்ன அப்படின்னா மீள் ரெப்போ விகிதம், அதான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுன்னு சொல்லுவோம், அதான் RRR. அதாவது வணிக வங்கியிடமிருந்து என்ன பண்ணணும், ரிசர்வ் பேங்க் வந்து கடன் வாங்கி ரிசர்வ் பேங்க் வந்து அவங்களுக்கு வந்து வங்கிகளுக்கு என்ன பண்ணும், அவங்களுக்கு வட்டி கொடுக்கும். இது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுன்னு சொல்கிறோம், அதாவது மீள் ரெப்போ விகிதம் RRR. விவசாய கடன் சம்பந்தமாக அனைத்து பொறுப்புகளையும் நபார்டு வங்கி RBIயிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஆண்டு வந்து 1982. விவசாய கடன் சம்பந்தமான அனைத்து பொறுப்புகளையும் நபார்டு வங்கி RBIயிடமிருந்து எப்போ பெற்றுச்சுன்னா 1982. அதுக்கு முன்னாடி நபார்டு வங்கி RBI கீழே தான் இருந்துச்சு. நிலவள வங்கிகள்லாம் என்னன்னு சொல்லணும்னா லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ். நிலவள வங்கிகள் அப்படின்னா என்னென்னா லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ். விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1963 ஜூலை 1. விவசாய மறுகடன் மேம்பாட்டு கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1963 ஜூலை 1. வட்டார ஊரக வங்கிகள் அப்படின்னா ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ். வட்டார RRBன்னு சொல்கிறோம். வட்டார ஊரக வங்கிகள். வட்டார ஊரக வங்கிகள் எவ்வாறு அழைக்கப்படும், கிராமீண் வங்கிகள்னு சொல்லுவோம். வட்டார ஊரக வங்கிகள் என்னன்னு சொல்லுவோம், கிராமீண் வங்கிகள். வட்டார ஊரக வங்கிகள் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1975. வட்டார ஊரக வங்கிகள் எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1975. நபார்டோட விரிவாக்கம் என்ன அப்படின்னா நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். விவசாயம் மற்றும் ஊரக மேம்பாட்டுக்கான தேசிய வங்கி. எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1982 ஜூலை. நபார்டு ஆரம்பித்தது எப்போ அப்படின்னா 1982 ஜூலை. தொழில் நிதி மற்றும் மேம்பாட்டு நிறுவன சங்கிலி தொடரில் முதன்மையாக ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் இந்திய தொழில் நிதி கழகம். எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1948 ஜூலை 1. தொழில் நிதி மற்றும் மேம்பாட்டு நிறுவன சங்கிலி தொடரில் முதன்மையாக ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் இந்திய தொழில் நிதி கழகம். எப்போ அப்படின்னா 1948 ஜூலை 1.
ஐசிஐசிஐ பேங்கோட விரிவாக்கம் என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தொழிற்கடன் மற்றும் முதலீட்டு கழகம். ஐசிஐசிஐ பேங்கோட விரிவாக்கம். இது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1955 ஜனவரி 5. 1955 ஜனவரி 5 ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வங்கியை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இந்திய அரசு, உலக வங்கி மற்றும் அமெரிக்க அரசு ஆகியவற்றால் நியமிக்கப்பட்ட மூவர் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்திய அரசு, உலக வங்கி மற்றும் அமெரிக்க அரசு ஆகியவற்றால் நியமிக்கப்பட்ட மூவர் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் தான் இந்த ஐசிஐசிஐ பேங்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா உலக வங்கியிடமிருந்து பெறப்படும் தொழிற்கடன்களை முறைப்படுத்தி அளிப்பது, மூலதன சந்தையை கட்டமைப்பது. உலக வங்கியிடமிருந்து பெறப்படும் தொழிற்கடன்களை முறைப்படுத்தி அளிப்பது, மூலதன சந்தையை கட்டமைப்பது. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1955 ஜனவரி 5. ஐசிஐசிஐ வங்கி தனக்கான நிதியை எந்த ஆண்டு முதல் பன்னாட்டு மூலதன சந்தையிலிருந்து பெறுகின்றது அப்படின்னா 1973 முதல். ஐசிஐசிஐ வங்கி தனக்கான நிதியை எந்த ஆண்டு முதல் பன்னாட்டு மூலதன சந்தையிலிருந்து பெறுகிறது அப்படின்னா 1973 முதல். இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி அப்படின்னா என்னென்னா ஐடிபிஐ பேங்க், அதாவது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கினா எந்த பேங்க் அப்படின்னா ஐடிபிஐ பேங்க், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஐடிபிஐ எந்த ஆண்டு வரை ஆர்பிஐயின் துணை அமைப்பாக இருந்துச்சு அப்படின்னா 1976 பிப்ரவரி 15 வரை இருந்துச்சு. ஐடிபிஐ பேங்க் எந்த ஆண்டு வரை ஆர்பிஐனுடைய ஒரு துணை அமைப்பாக இருந்துச்சு அப்படின்னா 1976 பிப்ரவரி 15 வரை. ஐடிபிஐ இந்திய அரசுக்கு சொந்தமான தன்னாட்சி கழகமாக எப்போ மாறிச்சுன்னா அதுக்கு அடுத்த நாளே மாறிடுச்சு. 1976 பிப்ரவரி 16. ஐடிபிஐ இந்திய அரசுக்கு சொந்தமான தன்னாட்சி கழகமாக எப்போ மாறிச்சு அப்படின்னா 1976 பிப்ரவரி 16. வளர்ச்சி உதவி நிதி, அதாவது டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் ஃபண்ட் என்ற சிறப்பு நிதியை உருவாக்கியுள்ள வங்கி ஐடிபிஐ பேங்க். வளர்ச்சி உதவி நிதி, டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் ஃபண்ட் என்ற சிறப்பு நிதியை உருவாக்கியுள்ள வங்கி ஐடிபிஐ பேங்க். ஏற்றுமதி இறக்குமதி வங்கி துவங்கப்பட்ட ஆண்டு 1982 மார்ச். ஏற்றுமதி இறக்குமதி வங்கி துவங்கப்பட்ட ஆண்டு 1982 மார்ச். ஏற்றுமதி இறக்குமதி வங்கி துவங்கப்படும் வரை ஏற்றுமதிக்கான நிதி உதவியினை வழங்கிய வங்கி ஐடிபிஐ பேங்க் தான். ஏற்றுமதி இறக்குமதி வங்கி துவங்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏற்றுமதிக்கான நிதி உதவினை வழங்கிய வங்கி ஐடிபிஐ பேங்க். மாநில தொழில் நிதி கழக சட்டம் 1951. மாநில தொழில் நிதி கழக சட்டம் 1951. மாநில தொழில் நிதி கழகம் கடன் பெறுவது யார்கிட்ட அப்படின்னா இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கியிடம். மாநில தொழில் நிதி கழகம் கடன் பெறுவது யார்கிட்ட? இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி, அதாவது ஐடிபிஐ பேங்க்கிட்ட தான். சிட்கோ அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். சிட்கோட விரிவாக்கம் என்ன அப்படின்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், அதாவது மாநில தொழில் மேம்பாட்டு கழகம். மாநில தொழில் நிதி கழகம் கடன் பெறுவது யாருன்னா இந்த இந்திய தொழில் மேம்பாட்டு, அது வங்கிட்ட வாங்குறாங்க. இது சிட்கோ அப்படின்னா என்னென்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், அதாவது மாநில தொழில் மேம்பாட்டு கழகம். பணவியல் கொள்கையை முன்னெடுத்து சென்றவர் யார் அப்படின்னா 1976 நோபல் பரிசு பெற்ற மில்டன் பிரைட்மேன். பணவியல் கொள்கையை முன்னெடுத்து சென்றவர் யார் அப்படின்னா 1976 நோபல் பரிசு பெற்ற மில்டன் பிரைட்மேன். உலக பெருமந்தம் எப்போ ஏற்பட்டுச்சு அப்படின்னா 1929 1930. உலக பெருமந்தத்துக்கு காரணம் அமெரிக்க மைய வங்கியான ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டத்தின் பணவியல் கொள்கையில் ஏற்பட்ட குளறுபடி தான் என்பதை மில்டன் பிரைட்மேன் எந்த நூலில் தெரிவித்தார் அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய அரசுகளின் பணவியல் வரலாறு 1986 to 1960 அப்படின்ற ஒரு நூலில் தான் அவர் கூறியிருக்கிறாரு. உலக பெருமந்தத்திற்கு காரணம் அமெரிக்க மைய வங்கியான ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டத்தின் பணவியல் கொள்கையில் ஏற்பட்ட குளறுபடி தான் என்பதை மில்டன் பிரைட்மேன் எந்த நூலில் தெரிவித்தார் அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய அரசுகளின் பணவியல் வரலாறு 1986 1960 அப்படிங்கிற நூலில். விரிவாக்க பணக்கொள்கை என்பது மலிவு பணக்கொள்கை. விரிவாக்க பணக்கொள்கை என்பது மலிவு பணக்கொள்கை. விரிவாக்க பணக்கொள்கைக்கு எதிரானது சுருக்க பணக்கொள்கை, அருமை பணக்கொள்கை. விரிவாக்க பணக்கொள்கைக்கு எதிரானது என்னென்னா சுருக்க பணக்கொள்கை, அருமை பணக்கொள்கை. பணக்கொள்கையின் 2 நிலைகள். மலிவு பணக்கொள்கை. மலிவு பணக்கொள்கை எப்போ இருக்கும் அப்படின்னா பணவீக்க காலத்தில். அருமை பணக்கொள்கை மந்த நிலையில் இருக்கும். விலை நிலைத்தன்மை ஏற்படுவது பணவியல் கொள்கையின் முக்கியமான நோக்கம் என்று கூறியவர் காசல் மற்றும் கீன்ஸ். விலை நிலைத்தன்மை ஏற்படுவது பணவியல் கொள்கையின் முக்கியமான நோக்கம் என்றவர்கள் காசல் மற்றும் கீன்ஸ்.
முழு வேலைவாய்ப்பு என்ற பணவியல் கோட்பாட்டின் குறிக்கோளை முன்னிலைப்படுத்திய கீன்ஸின் நூல் வந்து வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணத்திற்கான பொது கோட்பாடு. இது எழுதிய ஆண்டு வந்து 1936. முழு வேலைவாய்ப்பு என்ற பணவியல் கோட்பாட்டின் குறிக்கோளை முன்னிலைப்படுத்திய கீன்ஸின் நூல் வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணத்திற்கான பொது கோட்பாடு 1936. மின்னணு வங்கி அப்படின்னா என்னென்னு சொல்லணும்னா இ பேங்கிங். மின்னணு வங்கினா இ பேங்கிங். மின்னணு வங்கி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நிகழ்நிலை வங்கி முறை அல்லது இணைய வங்கி முறை. மின்னணு வங்கி எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னா நிகழ்நிலை வங்கி முறை அல்லது இணைய வங்கி முறை. ஆர்டிஜிஎஸ் அப்படின்னா என்னென்னா ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்ஸ், அதாவது நிகழ்நேர பெருந்திரள் தீர்வுகள். இது வந்து ஸ்பீடாக நடக்கும். ஆர்டிஜிஎஸ் என்கிறது எப்படி நடக்கும்னா ஸ்பீடாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதான் நிகழ்நேர பெருந்திரள் தீர்வுகள், ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்ஸ். நெஃப்ட் அப்படின்னா நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர், அதாவது தேசிய மின்னணு வழி பண பரிவர்த்தனை. தாமதமாக தான் இருக்கும், ஓரளவுக்கு தாமதமாக தான் நடைபெறும். ஆர்டிஜிஎஸ்ல பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச அனுப்புத்தொகை 2 லட்சம் வரைக்கும் அனுப்பலாம். ஆனால் நெஃப்ட்டில் வந்து குறைந்தபட்ச அளவு இல்லை, எவ்வளோ வேணால் அனுப்பிக்கலாம். ஆர்டிஜிஎஸ் வந்து குறைந்தபட்ச அனுப்பும் தொகை 2 லட்சம், நெஃப்ட்டில் வந்து குறைந்தபட்ச அளவு இல்லை. தானியங்கி பணம் வழங்கும் இயந்திர முறை அறிமுகப்படுத்தப்பட்டது 1967. தானியங்கி பணம் வழங்கும் இயந்திர முறை அறிமுகப்படுத்தப்பட்டது 1967. இந்தியாவில் பயோமெட்ரிக் முறையில் அறிந்து பணம் வழங்கும் முறை எந்த வங்கி ஏடிஎம் இயந்திரங்களில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா கத்தார் தேசிய வங்கி ஏடிஎம் இயந்திரங்களில். இந்தியாவில் பயோமெட்ரிக் முறையில் அறிந்து பணம் வழங்கும் முறை எந்த வங்கி ஏடிஎம் இயந்திரங்களில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா கத்தார் தேசிய வங்கி ஏடிஎம் இயந்திரங்களில். இந்திய மின்னணு வர்த்தக பணம் வழங்கும் முறை பேடிஎம் அப்படின்னு சொல்கிறோம். இந்திய மின்னணு வர்த்தக பணம் வழங்கும் முறை பேடிஎம். பணம் வழங்கும் வங்கி என்பதன் விரிவாக்கம் பேடிஎம், பணம் வழங்கும் வங்கி. பேடிஎம் ஆர்பிஐனுடைய உரிமம் பெற்றது எப்போ அப்படின்னா 2015. பேடிஎம் வந்து ஆர்பிஐனுடைய உரிமம் பெற்றது 2015. பேடிஎம் விஜய் சர்மா கேல்கரின் எத்தனை சதவீத பங்குகளை கொண்டுள்ளது அப்படின்னா 51%. பேடிஎம் விஜய் சர்மா கேல்கரின் எத்தனை சதவீத பங்குகளை கொண்டுள்ளது அப்படின்னா 51%. பேடிஎம் 197 கம்யூனிகேஷன்ஸ், அது வந்து எவ்வளோ பங்கு வச்சுருக்குன்னா 39% பங்குகளும். 197 கம்யூனிகேஷனுடைய துணை நிறுவனம் வந்து 10% பங்குகளையும் கொண்டிருக்குது. பேடிஎம்மில் 197 கம்யூனிகேஷன்ஸ் வந்து 39% பங்குகளையும், 197 கம்யூனிகேஷன்ஸின் துணை நிறுவனம் வந்து 10% பங்குகளையும் கொண்டிருக்குது. பற்று அட்டை அப்படின்னா டெபிட் கார்டு. பற்று அட்டை அப்படின்னா டெபிட் கார்டு. கடன் வாங்குபவர் தொடர்ந்து 90 நாட்களில் வட்டியையோ அல்லது கடன் தொகையின் பகுதியையோ செலுத்தாமல் இருந்தால் அது செயல்படாத சொத்து. கடன் வாங்குபவர் தொடர்ந்து 90 நாட்களில் வட்டியையோ அல்லது கடன் தொகுதியின் பகுதியையோ செலுத்தாமல் இருந்தால் அது செயல்படாத சொத்து. எந்த ஆண்டு மைய அரசின் அமைச்சரவை குழு கூடி இந்திய ஸ்டேட் வங்கியின் குழுவின் 5 இணை வங்கிகளை இணைப்பதற்கான முடிவை எடுத்தது அப்படின்னா 2017ஆம் ஆண்டு. எந்த ஆண்டு மைய அரசின் அமைச்சரவை குழு கூடி இந்திய ஸ்டேட் வங்கி குழுவின் 5 இணை வங்கிகளை இணைப்பதற்கான முடிவை எடுத்தது அப்படின்னா 2017ஆம் ஆண்டு. 5 இணை வங்கிகளுடன் இணைக்கப்பட்ட வங்கி பாரதிய மகிழா வங்கி. 5 இணை வங்கிகளுடன் இணைக்கப்பட்ட வங்கி பாரதிய மகிழா வங்கி. பாரத ஸ்டேட் வங்கியாக செயல்பட தொடங்கியது 2017 ஏப்ரல் 1. பாரத ஸ்டேட் வங்கியாக செயல்பட தொடங்கியது 2017 ஏப்ரல் 1. எஸ்பிஐனுடைய மொத்த வாடிக்கையாளர்கள் எவ்வளோ பேர் அப்படின்னா 37 கோடி பேர். கிளைகள் வந்து 24,000 இருக்குது. ஏடிஎம் வந்து 60,000 ஏடிஎம்கள் இருக்குது. எஸ்பிஐனுடைய மொத்த வாடிக்கையாளர் வந்து 37 கோடி பேர். கிளைகள் 24,000, ஏடிஎம் வந்து 60,000 இருக்குது. அதிக நீர்மைத்தன்மை கொண்டு குறுகிய கால நிதி கருவிகளை கையாள்வது பணச்சந்தை. அதிக நீர்மைத்தன்மையை கொண்டு குறுகிய கால நிதி கருவிகளை கையாள்வது பணச்சந்தை. நீண்ட கால நிதி கருவிகளை வாணிபம் செய்யும் சந்தை மூலதன சந்தை. நீண்ட கால நிதி கருவிகளை வாணிபம் செய்யும் சந்தை மூலதன சந்தை. பணமதிப்பு நீக்கம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 2016 நவம்பர் 8. பணமதிப்பு நீக்கம் 2016 நவம்பர் 8. செயல்படா சொத்துக்களின் அளவு கணிசமாக அதிகரித்துள்ள ஆண்டு 2010. செயல்படா சொத்துக்களின் அளவு கணிசமாக அதிகரித்துள்ள ஆண்டு 2010. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.